மாணிக்கம், தண்ணி அடிக்காம மல்லிகை போட வந்திருக்க. உனக்கு என்னாச்சு மாமா? வாய் மூடு. பின்ன ஆயிடுச்சு. பப்பாளி வைக்கிற. நீ ஏன் தண்ணி அடிக்கல? வாய்க்கும் போல இன்னைக்கும் தண்ணி அடிக்கலாம் தான் போனேன். வழியில நம்ம பேங்க் மேனேஜர்ல அவரு திடீர்னு நினைச்ச புடிச்சு செத்து போட்டாரு. காரணம் என்னப்பான்னு கேட்டேன். அவரு 10 குவார்டர் ஒரே மூச்சா கேப் விடாம அடிக்கிறேன்னு அவனோட பந்தயம் கட்டினாராம். அந்த பந்தயத்தால அவரு பொண்டாட்டி பிள்ளைங்களா நீங்க அனாதை ஆயிடுச்சு. மாணிக்கம், அதை பார்த்த உடனே என் மனசு ஒஞ்சி போச்சு. இனிமே வாழ்க்கை பூரா அந்த கசமாலத்தை தொடர்றது இல்லைன்னு சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். மாமா 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 என்ன மாமா என்னடி நவ மாசமாகற மாதிரி வெக்கப்படுற? ஆமா. வாழ்த்துக்கள். அதெல்லாம் எதுக்கு? அவசரமா வந்த கர்ப்பத்துக்கு அபார்ஷன் தான் கதி. அவசரப்படாதீங்க. டைவர்ஸ் கிடைக்கும்னு தெரியாம செக்ஸ்ல ஆசைப்பட்டுட்டேன். மறுபடியும் இன்னொரு தப்பு இருக்கு. ப்ளீஸ் ஒரு தடவை உங்க ஆனந்த் கிட்ட பேசி பாருங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ரமா பிரபாமா, ஸ்ரீபிரியாமா, சாயிரமா, பானுமா, ஏண்டி இப்படி கத்துற? வெக்கப்படுற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அந்த வயலூரப்பன் தயவால நான் முழுகாம இருக்கமா. அவ்வளவுதானா? என்னமோ பெருசா சாதிச்சுட்டு வந்த மாதிரி சொல்ற. உலகத்துல நாயம் பண்ணியும் கூட தான் கர்ப்பமாகுது. ரகசியமா வெச்சுக்கிறதுக்கும் பெத்துக்கிறதுக்கும் நான் ஒண்ணு நான் இல்லமா, ஒரு மனுஷி. மனசுக்கு பிடிச்ச மாமனுக்கே மனைவியாகி ஒவ்வொரு நாளும் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிட்டு இருக்க ஒருத்தி. நான் வாங்கினது நேர் வழியில கர்ப்பமா, குறுக்க வழியில வாங்கல. யாருக்கும் தெரியாம கழிச்சு விடுறதுக்கு. ஊருக்கே தெரிய வச்சு வீட்டு முன்னால பந்தல் போட்டு ஜாம் ஜாம்னு சீமந்து செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாருமா என் வீராசாமி மாமா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். உங்களுக்கு என்னமா தெரியும்? சீமந்தம் தெரியுமா? மறுபடி தெரியுமா? பந்தம் தெரியுமா? நலங்கின அர்த்தம் தெரியுமா? பெரிய மனுஷி ஆனதுல இருந்து சுமங்கலியா சாகர வரைக்கும் ஒவ்வொரு பொண்ணுக்கு மட்டுமே நடக்கிற மங்களமா இது. இது அவ்வளவையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க எல்லாரும் ஒதுங்கியும் பதுங்கியும் இருக்கீங்க. உங்களுக்கும் தெருவோரத்துல இருக்கிற நாய்களுக்கும் என்னம்மா வித்தியாசம்? அதுவும் திங்குது, நீங்களும் திங்குறீங்க. அதுவும் பொழைக்குது, நீங்களும் பொழைக்கிறீங்க. இந்த பேட்டையில இருக்கிற யாராவது ஒருத்தி இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்காளா? ஒரு பண்டிகை பூஜைக்கு உங்களை கூப்பிட்டிருக்காளா? பிளாட்பாரத்துல குடியிருக்கிறவங்கள கூட மதிச்சு மரியாதை கொடுத்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உங்களை ஏமா கூப்பிடுறது இல்ல? ரேஷன் கார்டுலயும் ஓட்டர் லிஸ்ட்லயும் தவிர வேற எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? என்ன என்ன தப்பு செஞ்சீங்கன்னு நான் சொல்லவா? ஒரு பொண்ணுக்கும் சுமுகளுக்கும் வித்தியாசம் காட்டுற தாலிய, புருஷனை, கல்யாணத்தை, ஆம்பளைங்களை நீங்க எகத்தால செஞ்சீங்க. அதனால உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அந்த யோகெல்லாம் கிடைக்காது. அம்மான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைங்க இருக்காது, குட்டிங்க இருக்காது, மருமகளோ பேரன்களோ கிடைக்காது. எதுக்குமா உங்களுக்கு இந்த ஜென்மம்? செத்த அழறதுக்கு புருஷனோ பிள்ளைங்களோ இல்லாத உங்க வாழ்க்கை பன்னியை விட பாவம், நாயை விட கேவலம். கமாண்டர் இருங்க. நாம எல்லாரும் உத்தியோகத்துக்கு தேவையான படிப்பை படிச்சோமே தவிர வாழ்க்கைக்கு தேவையான படிப்பை படிக்கல. பாரரேகா. ஆமா லாயர், நீங்க குற்றங்களுக்கு என்ன தண்டனைன்னு கத்துக்கிட்டீங்க, ஆனா ஒரு நல்ல வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கத்துக்கல. பாரரேகா, கோவப்படாத. படிப்பு கொடுக்காத அறிவை ஒரு பூக்காரியோட கோவம் நமக்கு கொடுத்திருக்கு. அவ சொன்னதை யோசிச்சு பாப்போம். அதுல தப்பு இல்லையே. அபார்ஷன் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். பவானி, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. கணவன் மனைவியா வாழ போற நம்ம வாழ்க்கைக்கு அச்சாரமே இந்த வாரிசுதான். அது அவசரப்பட்டு அழிச்சிடாத ப்ளீஸ். சென்டிமெண்டா பேசி என்ன ஏமாத்திடலான்னு பாக்குறியா? ஆம்பளைங்க கண்ணீருக்கு மயங்குறவன் நான் இல்ல. நீ என் கூட குடும்பம் நடத்தலனாலும் பரவாயில்ல, குழந்தைய பெத்துக்கிட்டு கொடு. உன் ஞாபகமா நான் வளர்த்துக்கிறேன். மிஸ்டர் ஆனந்த், குழந்தைய பெத்து கொடுக்கிற எந்திரம் இல்லையா பொம்பளைங்க, மனசாட்சி உள்ள மனுஷங்க. உன்னால என் மனசு நொறுங்கிடுச்சு. அதே கதிதான் என் வயித்துல வளர்ற கர்ப்பத்துக்கும். குட் பை. உன் கிளாஸ்மேட்டா ஃப்ரெண்டா சொல்றேன், அவசரப்பட்டு அபார்ஷன் பண்ணிக்காத. லாவண்யா, புள்ளைய பெத்து கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு அவர் கூட குடும்பம் நடத்திட்டல. ஆல்ரெடி கோர்ட்ல நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு தெரியும், இப்பவும் நீ ஆனந்த மனசால நினைச்சிட்டு இருக்கிறவ. ஆனந்துக்காக உங்க அப்பா அம்மாவே எழுத்தவ நீ.
அவருக்கு மனைவி ஆகணும்னு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ போராடினவ. ஆமா ஆமா, ஆனந்தோட குழந்தை என்ன அம்மானு கூப்பிடணும்னு இவ்வளவு நாளா ஆசைப்பட்டவதான் இன்னைக்கு அபார்ஷன் பண்ணிக்கிற அளவுக்கு அபாக்கியவதி ஆயிட்ட. வருத்தப்படாதீங்க, இப்ப கூட உங்களை மீறி எதுவும் நடந்துடல. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? Get out. போறேன், உன் கண்ணை திறந்து வச்சுட்டு போறேன். வாங்க சார், ப்ளீஸ். இங்க பாரு, இவர் யாருன்னு தெரியுதா? டாக்டர் பிரகாஷ் எம்டி. அன்னைக்கு பேங்க் மேனேஜர் கூட தண்ணி அடிச்சவங்கல இவரு ஒருத்தர். அந்த பொண்ணு கூட பிளாட்ல இருந்தவங்கள இவரு ஒருத்தர். இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? இதோ நிக்கிற உன் ஃப்ரெண்ட் லாவண்யாவோட புருஷன். சொல்லுங்க சார், ப்ளீஸ். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு பேங்க் மேனேஜர்கிட்ட லோன் விஷயமா பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க ஆனந்துங்கிற ஒருத்தர் வேலை விஷயமா பேசுறதுக்கு வந்தாரு. எங்க 2 பேரையும் மேனேஜர் கார்ல அவரோட கீப் இருந்த பிளாட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த நேரத்துல ஆனந்த் எனக்கு இங்க ஒரு பிளாட் இருக்குன்னு சொன்னாரு. மேனேஜர் குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க 2 பேரையும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. ஆனா ஆனந்த் குடிக்கல. எனக்கு ஏற்கனவே இந்த பழக்கம் இருந்தாலும் நான் குடிச்சிட்டேன். ஆனந்த் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா மேனேஜர் திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தினால தனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்துல கிளாஸ் வாங்கினா தவிர அவர் குடிக்கவே இல்லை. லேட் ஆனதுனால ஆனந்த் வீட்டுக்கு போன் பண்ணி மேனேஜரோட கீப் வீட்ல இருக்கேன்னு சொல்ல முடியாத காரணத்தினால வேலை விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததும் அரெஸ்ட் பண்ணதும் நடந்துச்சு. எங்க செல்வாக்க பயன்படுத்தி நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா ஆனந்தால அது முடியல. இப்பதான் தெரிஞ்சது அவரு உங்க கணவர்னும் நீங்க என் மனைவிக்கு ஃப்ரெண்டுங்கிறதும். அடப்பாவி, டேப் ரெக்கார்டரை உடைச்சு போட்டான். ஏன் டிவி அவுட். ப்ளீஸ் ப்ளீஸ் கமாண்டர், கூப்பிடுங்களே ப்ளீஸ். எஸ். டாக்டர் பரமாத்மா, ரமா, நான் கூப்பிடுறேன். வாங்க வாங்க. வரேன். இப்ப உங்களுக்கு எல்லாம் திருப்தியா? இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தின என்னோட சுய கௌரவத்தை நாசம் பண்ணிட்டீங்க. கமாண்டர், அழாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ், அந்த டாக்டருக்கு உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். சொல்லுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்லுங்க. எங்க காலேஜ் நாட்கள்ல நான் பியூசி படிச்சிட்டு இருக்கும் போது அவர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் எங்களுக்குள்ள பழக்கமாச்சு. அது வளர்ந்து நட்பா மாறி காதல்ல முடிஞ்சது. நான் டிகிரி படிக்கிறதுக்காக திருச்சிக்கு போகணும். அவர் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு மேல் படிப்புக்காக போகணும். அன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்திச்சு பேசலாம்னு நினைச்சோம். அவர் சொன்ன கோயில் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகி அவர் வரல. இடி மின்னலோட மழைதான் வந்தது. அவர் வராததுனால வருத்தத்தோட அந்த மழையிலே நனைஞ்சுக்கிட்டு புறப்பட இருந்தேன். அப்ப திடீர்னு அவர் கார் வந்தது. போன உயிர் திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டோர் திறந்தாரு. உட்கார்ந்த உடனே லேட்டா வந்தது கண்ணப்பண்ணு திட்டணும்னு நினைச்சேன். ஆனா அவர் ஃபுல் போதையில இருந்தாரு. வாழ்க்கையில முதல் தடவை எப்பதான் குடிச்ச என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னாரு. ஆனா நான் கார்ல இருந்து இறங்க முயற்சி பண்ணேன். அவர் கையை பிடிச்சிட்டு என்ன இறங்க விடல. அவர் சுய நினைவுல இல்ல. நான் கிளம்பி போயிட்டேன். 2 நாள் நான் வீட்டுல இருந்து வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் விசாரிச்சதுல அவரு ஃபாரின் போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தப்பான செய்திரமா. மறுநாளும் உன்னை பார்க்க வந்தேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் லண்டனுக்கு போனேன். அங்கேயும் எனக்கு உன் நினைப்பு தான் வந்தது. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உன் பேச்சு, உன்னோட சிரிப்பு, அழகு, உனக்கு நான் செஞ்ச துரோகம் கூட ஒவ்வொரு நாளும் எனக்கு குத்திட்டே இருந்துச்சு. இத்தனை வயசுக்கு அப்புறம் கூட ஒன்ன நினைச்சுதான் என் மனசு இன்னும் துடிச்சிட்டு இருக்கு. நான் வேற எந்த பெண்ணையும் பார்க்கல, கல்யாணமும் பண்ணிக்கல. உன் நினைப்பிலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில என்னைக்காவது உன்னை சந்திப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட. அப்படின்னா அப்படின்னா நீங்க எனக்காகவே இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, இவ்வளவு பெரிய டாக்டர் ஆகியும் இத்தனை வயசாகி கூட நீ எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தலையை கூட நரைக்க விடாம இளமையாவே இருக்க. என்ன மன்னிச்சிடுங்க. போயிட்டு வரேன். வரேன். கமாண்டர். என்ன பவானி? நான் போயிட்டு வரேன். நெல்லு பவானி,
தப்போ சரியோ இத்தனை காலம் என் பேச்சு கேட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூட கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளை துவேஷங்கிற பேர்ல உங்க எல்லார் வாழ்க்கையிலயும் ஆத்திரம் பகை துவேஷம்னு சொல்லி அன்பு பாசம் காதல நெருங்க விடாம செஞ்சேன். சந்தோஷங்களை எல்லாம் தொலைச்சிட்டு கடல்ல காஞ்ச வெண்ணிலவா வீணா போன நம்ம வாழ்க்கையில வசந்தம் வீசணும். நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் செய்யணும். அதனால ஒரே வாரத்துல ஒரே பந்தல்ல நம்ம எல்லார் கல்யாணத்தையும் நடத்த போறேன். நீங்க யாரையாவது விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. இல்ல நானே உங்களுக்கு ஏத்த சம்பந்தம் பாக்குறேன். ஹலோ, ஊர்வசி இருக்காங்களா? மிஸ்டர் விஜயகுமார், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டெலிபோன் காதல்? நாளைக்கு உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம். நீங்க தண்ணிக்கோட்டை ரமா பிரபா, ஊர்வசிக்கு தாய், சகோதரி, ஃப்ரெண்ட். ஓகே, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க. அதாவது டாக்டர் சார கூடவா?